வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Asusல இருந்து ஒரு லேப்டாப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. Asus ZenBook 14 UX425. இது வந்து இந்த வருஷத்துக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டட் மாடல். இந்த லேப்டாப்பை நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 60 நாளுக்கு அப்புறமா என்னுடைய யூசேஜ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் லேப்டாப் கிடையாது, ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் லேப்டாப்பும் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் செக்மெண்ட் லேப்டாப். இந்த UX425 டிசைன் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க அலுமினியம் மாலை பண்ணிருக்காங்க. அதாவது டாப்பில் அலுமினியம் மாலை யூஸ் பண்ணியிருக்காங்க, கீழ்ப்புறத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேலே இருக்க அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் ரொம்ப ஒரு ப்ரீமியமான லுக் அண்ட் ஃபினிஷிங் உங்களுக்கு கொடுக்குது. ஆனால் இந்த லேப்டாப்னுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து ரொம்ப ஒரு தின் அண்ட் லைட் வெயிட்டான ஒரு லேப்டாப். ஒரு 1.7 kg மட்டும்தான் இந்த லேப்டாப்புடைய வெயிட் இருக்குது. இதோடைய திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வர மொபைல் ஃபோன்ஸை விட கொஞ்சம் பெருசாக, அதாவது ஒரு 14 mm திக்னஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் நிறைய போர்ட்ஸ் கிடையாது, ஒரு சில போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்த என்ன போர்ட்ஸ் அப்படின்னா, முக்கியமான USB Type A போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு மைக்ரோ SD கார்டுக்கான ரீடர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுல் சைஸ் HDMI போர்ட் இருக்குது, 2 USB Type C கான ஒரு போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 USB Type C போர்ட்டுமே Thunderbolt போர்ட் சப்போர்ட்டட் உண்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ கீழ்ப்புறத்தில் ஒரு எர்கோ லிஃப்ட் ஹிஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஹிஞ்ச் வந்து லைட்டாக அந்த பேஸை தூக்குறதுனால கீழே அதில் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப ஒரு ஸ்டர்டியான ஒரு லேப்டாப், சிங்கிள் ஹேண்டில் கூட அந்த லிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிசைனில் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு தளர்வு கூட கிடையாது. கம்ப்ளீட்டான ஒரு ப்ரீமியமான ஒரு லேப்டாப். அதே மாதிரி அதோட பிஹேவியரும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த UX425 டிஸ்பிளே ஒரு 14 inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2.5 mm திக்னஸ் கொண்ட ஒரு பெசல்ஸ் எல்லா சைட்லையும் ஈவனாக இருக்குது. 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்கிறனால ஆல்மோஸ்ட் ஒரு பெசல்லெஸ் ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் டிஸ்பிளே வந்து ரொம்ப ஒரு பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்ல மாட்டேன். இண்டோர் கண்டிஷன்ஸில் உட்காந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. ஆனால் வெளியில் போய் இங்கே ட்ராவல் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறப்போ அந்த பிரைட்னஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் இண்டோரில் உட்காந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்காக இருக்குது. முக்கியமான விஷயம், வியூயிங் ஆங்கிள்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு மேல்புறத்தில் அவங்க HD கேமரா கொடுத்துருக்காங்க, 720p HD கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா பக்கத்தில் இருக்கிற IR சென்சர்ஸும் வச்சு உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் ஒர்க் ஆகுது. அதுவும் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக டிபெண்டபிளாக ஒர்க் ஆகுது. இந்த UX425 என்னோட மெயினாக நான் நிறைய யூஸ் பண்ணது வந்து ஜூம் கால்ஸுக்காக நான் யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணுறப்போ இதோடைய மைக்கோட கிளாரிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஏதோ ப்ரொஃபஷனல் மைக் வச்சு பேசுகிற மாதிரி கேட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க பேசுறதும் ரொம்பவே லவுடாகவும் கிளியராகவும், இது வந்து ஒரு லேப்டாப்னுடைய ஸ்பீக்கரா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கிளியராக கேட்டது. இந்த UX425 கீபோர்ட்ஸ் ஒவ்வொன்றும் நல்ல வெல் ஸ்பேஸ்டாக, ஒவ்வொரு கீஸும் நல்ல ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேக்லைட் கீபோர்ட். ஆனால் பேக்லைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை. சிங்கிள் கலர் ஒயிட் கலர் பேக்லைட் கொடுத்திருக்காங்க. ஆனா கீபோர்ட்ல டைப் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. அதுக்கான காரணம் ஒவ்வொரு கீஸ்னுடைய சைஸ் பெருசா இருக்கிறதுனால. ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிழை இல்லாமல் ஒரு அருமையான ஒரு கீபோர்டு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளான கீபோர்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ட்ராக் பேடும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூஸ்வலாக ரொம்ப ட்ராக் பேட் யூஸ் பண்ண மாட்டேன், நான் அதிகமாக மவுஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் என்னுடைய அனுபவத்தில் இந்த ட்ராக் பேட் ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருந்தது. ஆனால் இந்த ட்ராக் பேடில் இருக்கிற இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா, இதுலயே வந்து நம்பர் பேட் 2.0 அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு பேக்லைட் நம்பர் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு நம்பர் கீஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நம்பர் கீஸ் எனேபிள் பண்ணிக்கிட்டே இதை நீங்கள் ட்ராக் பேடும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் கீஸ் யூஸ் பண்றவங்க நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த UX425ல லேட்டஸ்ட் 11th ஜெனரேஷன் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. i5 மற்றும் i7 வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. RAM பார்த்தோம் அப்படின்னா 16 GB வரைக்கும் இருக்கு. ஸ்டோரேஜும் உங்களுக்கு 1 TB வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய கிராபிக்ஸ் கார்டு இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கார்டு தான். ஆனா இன்டெல்னுடைய லேட்டஸ்ட் ஐரிஸ் XC கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு. ஆனால் என்கிட்ட Wi-Fi 6 ரவுட்டர் இல்லை, அதை நான் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் ரன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இதை ரன் பண்ணி பார்க்குறப்போ, அதாவது ஒரு பேசிக்காக ஒரு ஃபோட்டோஷாப் மற்றும் டிசைனுக்கு தேவைப்படுற எல்லா சாஃப்ட்வேர்ஸ் நான் ரன் பண்ணி பார்க்குறப்போ இதில் வந்து ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ், ஃபாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் வீடியோ எடிட்டிங்லாம் ரன் பண்ணி பார்க்குறப்போ லைட்டாக திணற தான் செய்யுது. ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கீழே வந்து இந்த தின்னஸ்லையும் ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேனுடைய நாய்ஸ் ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. இந்த UX425ல டிஃபால்ட்டாக Windows 10 வருது. அதோட சேர்த்து Office 2019 ப்ரீலோடடாக கிடைக்குது.
பேட்டரி ஒரு 67 வாட் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து USB Type-C போர்ட் கொண்ட ஒரு சார்ஜர். 50 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 60% மேலேயே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிடுது. அவங்க கிளைம் பண்ணுறது 15 to 17 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒவ்வொருத்தரோட யூசேஜை பொறுத்து இந்த நம்பர்ஸ் மாறலாம். என்னோட யூசேஜுக்கு எனக்கு 10 ஹவர்ஸ்க்கு கம்மியான பேட்டரி லைஃப் கிடைச்சது. அதுவே பெரிய விஷயம்தான். ஆனால் இவ்வளோ விஷயம் கொண்ட இந்த லேப்டாப் ZenBook 14 UX425 உடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை 82,990 rupees. டாப் அண்ட் வேரியண்ட்டோட விலை 96,990 rupees. ஃப்ளிப்கார்ட், அமேசான், அவங்களுடைய ரீட்டைல் ஸ்டோர் எல்லா இடங்கள்லையும் இந்த லேப்டாப் பரவலாக கிடைக்குது. இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் பேசிக் லேப்டாப் வச்சுருந்து அந்த லேப்டாப்லேருந்து அப்கிரேட் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் லேப்டாப் போகணும், அதே நேரத்தில் அந்த லேப்டாப்புடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், லைட் வெயிட்டான லேப்டாப்பும் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சினாரியோக்கும் ஸ்டடி ஃப்ரம் ஹோம் சினாரியோக்கும் இந்த லேப்டாப் இந்த பட்ஜெட்டில் ஒரு அருமையான தேர்வாக அமையும். ஆனால் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷனுடைய Asusனுடைய ZenBookலாம் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய அவசியம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் விட்டுருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.